ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னைக்கு வந்ததுனால நான் வந்து எங்களோட ஃபுட்டு வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது. அதனால் என்னென்ன சாப்பாடெலாம் இன்றைக்கி சாப்பிட போகிறோன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா முட்டை வந்து புரதச்சத்துக்கு. அப்புறம் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் பழுத்த மாம்பழம், அப்புறம் எங்கள் வீட்டு மரத்தில் உள்ள பப்பாளி. நான் பப்பாளி வந்து அப்படியே தொலியோடையே சாப்பிட்ருவேன். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தொலியில் நிறைய சத்து இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளோட நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஓகேவா? இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. பப்பாளி அப்படி நான் இப்போது ஸ்கின்னோட சாப்பிட்றேன். ஸோ நிறைய பேர் பப்பாளி வந்து ஸ்கின்னை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து மேபி அந்த பழம்லாம் மருந்து போட்டு பழுக்க வைக்கிறனால, இல்லை ஸ்ப்ரே அடித்து வர்றதுனால அப்படி பண்ணுவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டிலே பழுத்த பப்பாளி பழம்னோடனே நான் வந்து எந்த ஒரு அதான் கழுவிட்டு அப்படியே நான் சாப்பிட்ருப்பேன். தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட மாட்டேன். ஏன்னா தொழிலே ஒரு சில நல்ல சத்து இருக்குது. அதனால தான். ஏன்னா ஒரு 6 மாதம் இந்த விஷயத்தை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, 6 மாதம் முன்னாடி எனக்கு சுகர்னால இப்போ என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப டவுன் ஆகி, அதான் நான் மாத்திரை போடக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தேன். டவுன் ஆகிட்டு ஊருக்கு போகும்போது என்னோடய உணவு பழக்கத்தை மாற்றினேன். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் வந்து இந்த பப்பாளி பழம் தான். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். பப்பாளி பழம் ப்ளஸ் எங்கள் வீட்டில் வளர்கிற முருங்கை, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வளர்கிற கருவேப்பிலை, இந்த 3 தான். அப்புறம் இப்போ மாங்காய் சீசனுக்கு வரும்போது மாம்பழம், அந்த மாம்பழம் சாப்பிட்றேன். இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு சுகர் கண்டென்ட் எதுவுமே ஏறவே இல்லை. பப்பாளியில் நல்லா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான எல்லா மருத்துவ குணங்களும் இருக்குது. முருங்கைச்சத்து வந்து முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கருவேப்பிலை வந்து எனக்கு கண்ணுக்கும் முடியெல்லாம் எனக்கு நல்லா டார்க்காக, ஃபஸ்ட்டு சொட்டை உளுந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா டார்க்காக அடர்த்தியாக வளர்ந்து கருப்பாகவும் ஆகிட்டு எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ மாம்பழம் சீசனில் மாம்பழம் நல்லா சாப்பிட்றேன். மாம்பழம்லாம் ஒரு நாளைக்கு 4-5 தாராளமாக சாப்பிடுவேன். எனக்கு சுகர் ஏறவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்லாம் எனக்கு 550 இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வளர்கிற, அதாவது எங்கள் ஊரில் உள்ள மண்ணுக்கு எனக்கு அந்த சத்தான ஆகாரங்கள் வந்து என் உடம்புக்கு நல்லா செட் ஆகிட்டு. அதனால தான் நான் வந்து என்னோடய பிஸ்னஸையும் சரி, நான் சாப்பிட்ற பழக்கத்தையும் சரி, என்ன சாப்பிட்றேன், இந்த மாதிரி சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அதுமாரி நான் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது அந்த பொருளை எந்த கலப்படம் இல்லைனா அப்போனா தான் அந்த எடுத்து விற்பேன். அதை நானே உருவாக்கி நானே அதை வந்து விற்றுக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் என்னை பற்றியும் சரி, நான் சாப்பிட்றது, நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு நான் தெளிவாக போடுறேன். ஏன்னா நான் இது ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வேலையை விட்டுட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த விஷயங்களையும் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் போடுறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தெரியாதவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் பேருக்காவது கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.